بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. நாங்கள் இதுவரைக்கும் அதாவது மொத்தமாக மஆலிமு சுன்னன் நபவியா சாலிஹ் அஹ்மத் ஷாமி அவர்களுடைய தொகுப்பில் மொத்தமாக இதுவரைக்கும் 827 ஹதீஸ் வரைக்கும் நம்ம என்ன செய்தோம் பார்த்துருக்கிறோம். அப்படின்னா மொத்தமாக 26 ஹதீஸ்கள் என்ன செய்திருக்கிறோம் பார்த்துருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பாபு என்னன்னு சொன்னால் ரமலானுடைய கடமை அதனது சிறப்பு. இரண்டாவது பாபு அதாவது ரமலான் மாதத்துடைய சிறப்பு. மூன்றாவது பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் அந்த தலைப்பு. நான்காவது தலைப்பு லிக்குல்லி பலதின் ருயா, ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் அவரவர்களுடைய பிறையை செல்லுபடியாகும் என்று இமாம் முஸ்லிம் அவர்களுடைய நூலுக்கு இமாம் நவவி போட்ட தலைப்பு எடுத்து அவர் என்ன செஞ்சுக்கிறார் போட்டிருக்கிறாரு. அடுத்தது ஐந்தாவது பாபு ஷஹ்ரா ஐதில்லா என் குசான், பெருநாள் 2 மாதங்கள், பெருநாளுடைய 2 மாதங்களுடைய கூலிகளும் குறையாது அப்படி என்று சொல்கிற தலைப்பு. அடுத்ததாக பாபு பத சௌ மினல் ஃபஜ்ர், 6வது தலைப்பு ஃபஜ்ரிலிருந்து அதாவது நோன்பு ஆரம்பிக்கும் அப்படி என்றது. 7வது தலைப்பு மத்தா யுஃப்திரு ஸாயிம், நோன்பாளி நோன்பு எப்பொழுது திறப்பார் அப்படி என்றது. 8வது பாபு இஸ்திஹ்பாபி ஸுஹூர் வ தஅഖீரு, அதாவது பாபு இஸ்திஹ்பாபி ஸுஹூர் வ தஅഖீரி, அதாவது நோன்பு சஹர் செய்தல் மிகவும் விரும்பத்தக்கது, அதை பிற்படுத்துதல் அதாவது விரும்பத்தக்கது என்ற தலைப்பு. 9வது பாபு இஸ்திஹ்பாபி தஅஜீலில் ஃபித்ர், நோன்பு திறத்தலை என்ன செய்ய வேண்டும் அவசரப்படுத்துவது சிறந்தது என்ற தலைப்பு. 10வது பாபு மன் அக்கல நாசியன், யாரு மறந்து போய் சாப்பிட்டாரோ அவருடைய சட்டம் என்ன. 11வது பாபு உலா யதகத்தமு ரமலான பிசௌமின், யாரும் ரமலானை ஒரு நாள் முந்தி என்ன செய்யக்கூடாது நோன்பு வைக்கக்கூடாது. 12வது அந்நஹி அனில் விசால், நோன்பை தொடர்ந்து என்ன செய்யக்கூடாது, அதாவது சஹரையெல்லாம் தாண்டி கொண்டு போய் பிடிக்கக்கூடாது. அப்படியே ஒருத்தருக்கு அனுமதி சஹர் வரைக்கும் என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம். ரசூலாங்களுக்கு மட்டும்தான் அடுத்த நாள் மகரிப் வரைக்கும் தொடர்வது அனுமதி. 13வது பாபுல் விசால் இல சஹர், சஹர் வரைக்கும் நோன்பை தொடரலாம் என்ற அனுமதி. மொத்தம் 13 பாபு, 13 வரைக்கும் என்ன செய்தோம் நடத்தினோம். அதில் மொத்தம் இப்போ 26 ஹதீஸ்கள், 27 முடிச்சுக்கிறோம்னா 26 ஹதீஸ்கள் வரைக்கும் என்ன செய்திருக்கிறோம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ரைட். அடுத்ததாக 14வது தலைப்பு பாபு அல் முபாஷரா வல் குபுலா லிஸ்ஸாயிம், நோன்பாளி நோன்பை முறிக்கிற காரியங்கள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் இதில் வருது. அதில் 14வது தலைப்பு அல் முபாஷரா வல் குபுலா லிஸ்ஸாயிம், நோன்பாளி முத்தமிடுதல். 14வது தலைப்பு, 14வதா? ஏன்னா விசாலில் 2 தலைப்பு இருக்குது, நோன்பை தொடர்தலில் 2 தலைப்பு. ஒன்று சஹர் வரைக்கும் நோன்பை தொடர்தல் அனுமதி என்ற ஒரு தலைப்பும் இருக்குது. ரைட். அடுத்தது என்ன, அதாவது அல் முபாஷரா வல் குபுலா லிஸ்ஸாயிம், நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் தெரிஞ்ச ஹதீஸ்லாம் வேகமாக தான் என்ன செய்வோம் போவோம். அல் முபாஷரா அதாவது அணைத்தல், வல் குபுலா லிஸ்ஸாயிம் அதாவது முத்தமிடுதல், மனைவியை முத்தமிடுதல் அணைத்தல் நோன்பை முறிக்குமா அப்படி என்ற தலைப்பில் புகாரில் 1927வது ஹதீஸ் இது. இதில் 1828 இலக்கத்தில் வருது. அந்த ஆயிஷத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். 1801 1900 வரைக்கும் தான் நம்ம என்ன செய்யறோம் படிக்கிறோம். அந்த 800 1900 வரைக்கும். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பில் வ யுபாஷிர் வ ஹுவ ஸாயிம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அதாவது கையால் அணைப்பார்கள், கையால் என்னை தொடுவார்கள், அதே போல முத்தமிடுவார்கள், அதான் அணைப்பார்கள் முத்தமிடுவார்கள் அவர்கள் நோன்பாளியான நிலையில். வகான அம்லககும் லிஇர்பிஹி, ஆயிஷா நான் சொல்லிட்டு சொல்றாங்க, தன் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதில் உங்களிலேயே மிகவும் கட்டுப்பாடானவராக யார் இருந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். அப்ப இதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதாவது இதுல சொல்ல வருவது என்னென்னா, ஒருவர் அந்த எல்லையை தாண்டாமல் இருப்பார் என்ற தைரியமும் நம்பிக்கையும் அவருக்கு இருந்தால் அவர் மட்டும்தான் என்ன செய்யலாம் முத்தமிடலாம். அது உறவுல போய் முடியும் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தால் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிலேயே தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவராக என்ன செய்தார் இருந்தார் என்ற செய்தி இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்போ இது நோன்பை என்ன செய்யாது முறிக்காது என்கின்ற அம்சம். 1829வது இலக்கம் அன் உமரா இப்னுல் ஹத்தாபி قال ஹஷஷ்து فقبلت وانا صائم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது ஒரு புதிய செய்தியை அதனா ஹதீஸ் ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ஹஷஷ்து ஃபகப்பல்து, நான் ஒரு சந்தோஷமான ஒரு நிலை அடைஞ்ச ஒரு செய்தி கேட்டு அல்லது சந்தோஷமான ஒரு நிலையில் மனைவியை நான் என்ன செஞ்சுட்டேன்னா முத்தமிட்டு விட்டேன். வ அன ஸாயிம், நோன்பாளியாக. ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ், அப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட இவர் சொல்றாரு, சனஅத்துல் யௌம அம்ரன் அதீமன், இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு செயலை நான் என்ன செஞ்சுட்டேன் செய்து விட்டேன் நோன்பாளியாக. கப்பல்து அன ஸாயிம்,
நோன்பாளியான நிலையில் நான் முத்தமிட்டு விட்டேன் என்றாங்க. கால அரைத்த லவ் மதுமல் தமிழல் மா யுவந்த சாயிம். ரசூலா திருப்பி கேட்டாங்க, நீங்கள் அதாவது வாய் கொப்பளித்து நோன்பாளியாக இருக்கிற நேரத்தில் வாயை கொப்பளிச்சிங்கன்னு வைங்களேன், இப்போ அதையா செஞ்சிட்டீங்கன்னு ரசூலாங்க என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. அதை செஞ்சீங்க அப்படின்னா வாய் கொப்பளிக்கிறது தான் உண்மையை சொல்லப்போனால் நோன்பு முறிகிறதுக்கு கிட்ட உள்ள விஷயம் அதுதான். தண்ணி தொண்டைக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஒரு நிலையை நீங்கள் செஞ்சால் கூட என்ன, அதான் அந்த நிலையை செஞ்சால் கூட என்னன்னு கேட்டாங்க ரசூலா. வாய் கொப்பளிச்சா கூட என்னன்னு கேட்டாங்க. அப்போ குல்து லாபஸ், பிரச்சனை இல்லைன்னா கலஃபாமா அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க ரசூலா. அதே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இது என்னது பிரச்சனை இல்லை என்று சொன்னதாக தாரமியில் ஒரு ஹதீஸ் வருது. அபுதாவுதில் 2385, அபுதாவுதில் 2385, தாரமிலையும் வருது 2385. இதுக்கு இந்த நூலாசிரியர் அதான் மிகவும் பாரதூரமான ஒரு வேலை என்ன செஞ்சிட்டேன், நான் செய்து விட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இதில் என்னன்னு சொன்னால் அபுதாவுதில் 2385 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் வருது. இந்த செய்தியை சாலிஹ் அஹ்மத் ஷாமி அவர்கள் சஹி அப்படின்னு போட்டிக்கிறார். அவர் ஹதீஸ்களை அறிஞர் தான், சஹி அப்படின்னு போட்டிக்கிறார். ஆனால் தனிப்பட்ட ரீதியாக இதில் மற்ற ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னு என்ன செய்யலை பார்க்கல. இப்போ இதில் சிலது இவர் கால தஹபி சஹி, இமாம் தஹபி சஹி என்று சொன்னார், இமாம் ஹாக்கிம் சஹி என்று சொன்னான்னு சொல்லுவார், சிலது சஹி என்று சொல்கிறார் அவர். அப்போ அவரிடத்துல சஹி, அவரோட ஆய்வு அடிப்படையில் சஹி. ஆனால் இந்த ஹதீஸ் எல்லோரிடத்திலும் சஹியாக இருக்குதா, அதில் கருத்து முரண்பாடுகள் இருக்குதா அது தெரியாது. ஆனால் நம்ம ஒரு செய்தி தகவல் கிடைச்சிக்கிதானே, ஹதீஸ்களை அறிஞரான சாலிஹ் அஹ்மத் ஷாமி அவர்கள் தன்னை மாலிபு சுன்னான நூலில் இந்த செய்தி என்ன செஞ்சுக்கிறார், சஹின்னு சொல்லி. அப்போ ஓரளவுக்கு நமக்கு என்ன செய்யலாம், ஒரு ஹதீஸ்களை அறிஞர் ஒரு சஹின்னு சொல்கிறாருன்னா நம்ம தகுந்த ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் கருத்து முரண்பாடுகள் இல்லாமல் என்ன செய்யாது இருக்காது, அந்த அறிவிப்பால் வர சம்பந்தமான கருத்து முரண்பாடு இல்லாமல் இருக்காது. அதை பற்றி நான் இங்கே என்ன செய்யலை எடுக்கவில்லை. எது தெளிவாக நான் எனக்கு லைஃப்னு சொல்லி ஹதீஸ்களை அறிஞரோட விஷயத்தில் தெளிவாகிச்சோ அதை நான் சொல்லிடுவேன் இந்த இடத்துல. இதில் முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் இவருடைய பார்வையில் இந்த செய்தி என்ன சஹியான செய்தி, ரைட்.